கயல்விழி, அம்மா, போன காரியம் முடிஞ்சுதாம்மா? நாம நினைச்சபடி நல்லா நடந்துட்டு இருக்குமா. சரி, நீ போயிட்டு முகம் கழுவிட்டு ரெடி ஆயிட்டு வா. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம். சரிம்மா, தோ வந்துடுறேன். இந்தாங்கம்மா. ம். கயல், கைலு, அம்மா. வாம்மா சாமி கும்பிடலாம். ம். ஐயா, எங்களுக்கு கடவுள் நீங்க தான். என் வீட்டுக்கார் இறந்ததும் என்னையும் என் பொண்ணையும் வாழ வச்ச தெய்வம். ஐயா, உங்களால வாழ்ந்தவங்க எத்தனையோ பேரு, அதுல நானும் என் பொண்ணும் கூட அடக்கம். உங்களை சொத்துக்காக கொலை பண்ணவன் அந்த சத்தியமூர்த்தி. அவனை பழி வாங்கணும் தான் நானும் என் மக கயல்விழியும் போராடுறோம். அதுக்கு நீங்களும் உங்க ஆத்மாவும் எங்களுக்கு துணையா இருக்கணும். கயல், ஐயா கிட்ட நான் சொன்னதெல்லாம் நீதான் நிறைவேற்றணுமா? அம்மா, அந்த சத்தியமூர்த்தி தான் வாயாலேயே நம்ம ஐயாவை கொன்னதை ஒத்துக்கணும். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். அதான் பெரிய ஐயாவுக்கு நாம செலுத்துற நன்றி கடன்னு சொல்லி சொல்லி என்ன வாழ்த்திருக்கீங்க. ஆமா கயல், அந்த புத்திசாலி கிரிமினல் லாயர் தான் ரொம்ப நல்லவன்னு இந்த சமுதாயத்துக்கு அவன் காட்டிக்கிட்டு இருக்கான். ஏன், அவன் பொண்ணு கவிதாவுக்கும் அவன் புள்ள அருணுக்கு கூட அந்த சத்தியமூர்த்தியோட ஆதிகால வாழ்க்கை தெரியாது. புரியுதுமா. ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொன்னா உடைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சத்தியமூர்த்தி வேஷத்தை கலைக்கணும். அவரே தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். கயலு, கொற்ற மழையில கை குழந்தையா இருந்த ஒண்ணு ஒதுங்க கூட இடம் இல்லாம அனாதையா இருந்தப்போ ஆதரவு காட்டினது அந்த பெரிய ஐயா. நான் எதையும் மறக்கலம்மா. ஏழை பெண்களோட கண்ணீரை துடைக்க, அவங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த, அவங்க வாழ் உரிமையை மீட்டு தர ஐயா போராடிய எத்தனையோ நிகழ்வுகளை நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. கயல், திரும்ப திரும்ப நான் எல்லா சம்பவத்தையும் எடுத்து சொல்றதுக்கு காரணம் உன்னை வலுப்படுத்ததான். அப்பதான் நீ இந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியும். உண்மை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த நெருப்பு அணையவே கூடாது. இல்லன்னா அந்த சத்தியமூர்த்தி மாதிரி ஆளுங்களை நீ ஜெயிக்கவே முடியாது. புரியுதுமா. அந்த சத்தியமூர்த்திய
நிம்மதியா நான் இருக்க விட மாட்டேன். ஆர்டிபிஷியல் விரலை வச்சு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். இது தொடரும். ஒவ்வொரு கட்டமா சத்தியமூர்த்தி நடுக்கத்தை அதிகப்படுத்துவேன். அவனை திக்குமுக்காட வைப்பேன். சபாஷ் கைல்விழி. இந்த உறுதி எப்பவும் போல இருக்கணும், குறையவே கூடாது. குறையாதுமா. உப்புக்கு பதிலா ஐயாவோட விசுவாசத்தை தான் எனக்குள்ள போட்டு வளர்த்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு கைல்விழி, சந்தோஷமா இருக்கு. சரி வாமா சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குமா. கொலகாரன் சத்தியமூர்த்தியை சந்திச்சாச்சு. பெரிய ஐயா போலவே குணத்திலையும் கொள்கை பிடிப்பிலையும் இன்னைய வரைக்கும் மாறாம அவரோட பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்கிற ஐயாவோட தொண்டர் தேவராஜ் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறம்மா. சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வா. ஆனா ஒரு விஷயம், எந்த கட்டத்திலையும் நீ யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. காலம் வரும்போது எல்லாம் சரியாயிடும். ஜாக்கிரதை. சரிம்மா, போயிட்டு வா. ஐயா, தேவராஜையா வணக்கம். வணக்கம். யாருமா நீ? நான் யாருங்கிறத விட நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஐயா. என்னோட வேள்வி, லட்சியம், வெற்றி அதை அடைய ஐயாவோட உதவி எனக்கு வேணும். யாசகம் கேட்டு வந்திருக்கேன் ஐயா. நீ யாரு என்னன்னு சொல்லாமலே யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா எப்படிமா? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமலே கொடுக்கற வள்ளல் போலதாங்க ஐயா நீங்களும். யாசகம் கேட்கறவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் உதவி செய்வீங்களா என்ன? பரவாயில்லையே, இன்னும் நீங்க ஈவேரோட புத்தகங்களை படிக்கிறத நீங்க விட்டுடல போல இருக்கே. எப்படி முடியும்? பெரிய கடல், படிக்க படிக்க தீராது. நீங்க படிக்கிற இந்த புத்தகங்கள் எல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஆமா, என்ன எத்தனை காலமா உனக்கு தெரியும்? என்னை என் அம்மா கருவுல சுமந்த காலத்திலிருந்து தெரியும். என்னங்க ஐயா, பெரிய ஐயாவோட படத்தை எங்கேயுமே காணோம். நீங்களும் அவரை மறந்துட்டீங்களா? எங்க பெரிய ஐயாவை பத்தி கூட உனக்கு தெரியுமா? தெரியுங்க ஐயா. எத்தனையோ அபலைகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பெரிய ஐயா எனக்கு, என் அம்மாவுக்கு, ஏன் உங்களுக்கு ஒரு காலத்துல அடைக்கலம் கொடுத்தவரு. என்ன, நீங்க மத்த எல்லாரையும் விட ரொம்ப நெருக்கமானவரு, வளர்ப்பு பிள்ளை போல. அதனாலதான் அவர் தன்னோட சொத்துக்களை உங்க பேர்ல உயிலா எழுதி வச்சுட்டாரு. பெரிய ஐயா போலவே உங்களுக்கும் பெரிய மனசுன்னு தெரிஞ்சுதானே பெரிய ஐயா உங்க பேர்ல எழுதி வச்சாரு. நீங்களும் அதை இன்னைய வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தாயா யாசகம் கேட்டு நானும் வந்திருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. இதயத்துல குடியிருக்கிற ஒரு படத்தை செவுத்துல மாட்டி வைக்காதது ஒரு பெரிய குற்றம் இல்லை இல்லம்மா? பெரிய ஐயாவை போலவே நானும் இருக்கிறேன்னு சொன்னியே,
அதுதான் முக்கியம். ம். ஆமா, என்னை பத்தி பெரிய ஐயாவை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இல்ல உன் முகத்தை என்கிட்ட காட்டினா உனக்கு ஏதாவது சிக்கல் வரும்னு நினைக்கிறியா? எதுக்கு இந்த முகத்திரை? மன்னிச்சிருங்க ஐயா, பழக்க தோஷம். என்ன பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி தெர போட்டு உங்க முன்னாடியும் அப்படியே வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்திருக்க முடியாது. ஆனா உன் முகத்துல யாரோட சாயலாவது தெரியுதான்னு பார்க்கறேன். ம்ஹும். அடையாளம் தெரியல. சரி சொல்லுமா, என்ன உதவி வேணும்? பெரியய்யா தன்னோட பிள்ளைகளா வளர்த்தது 2 பேரை. அதுல நல்ல சக்தி நீங்க, தீய சக்தி இன்னொருத்தர். சொத்துக்காக பெரியய்யா கொல்லப்பட்டாரு. ஆனா அந்த பழிய உங்க மேல சுமத்துனாங்க. மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. ஆனா அந்த தீய சக்தி உங்க மனைவியையும் அபகரிச்சுக்கிட்டாங்க. உங்க குழந்தை ஆசிரமத்துல வளர்ந்துச்சு. 7 வருஷம் ஜெயில் தண்டனை முடிச்சு திரும்பி வந்தீங்க. பெரியய்யாவை கொன்ன அந்த தீய சக்திய தண்டிக்காம விட்டு வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? உங்க மனைவியை அபகரிச்சு உங்க குழந்தை ஆசிரமத்துக்கு அனுப்புன அவரு இன்னும் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரே, அத நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. அவரை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? அவரை ஏதாவது பண்ணிட்டா நீங்க பல வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த காதல் மனைவி விதவ கோலத்துல நின்னுடுவாளோன்னு பயமா? அந்த தீய சக்திய நீங்க ஏதாவது செய்ய போய் அந்த பழியும் சுமந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டா இப்ப வளர்ந்து நிக்கிற உங்க மகளோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு பயமா? இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காகலாம் பெரியய்யாவை கொன்னவரை சும்மா விட்டுலாங்களா? ஐயா, நீங்க ஒருவேளை அவரை மன்னிச்சு விட்டுருக்கலாம். இல்ல பழசெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனா எதையும் மன்னிக்கவோ மறக்கவோ என்னால முடியாதுங்க ஐயா. என்னடா தனியா ஒரு பொண்ணு வந்துட்டு ஆனானப்பட்ட அந்த கிரிமினல் லாயரை பழி தீர்ப்பேன்னு சொல்றாளே, இவளால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் கிரிமினல் லாயரா இருக்கலாம் ஐயா, ஆனா நான் கிரிமினாலஜி படிச்ச பொண்ணு. ஐயா, பழி தீர்ப்பேங்கிறது அவரை கொன்னுடுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நொடியில் அவர் உயிரை பறிச்சுட்டா அதுல என்னங்க ஐயா இருக்கு? சாகும்போது பெரியய்யா துடிச்ச துடிப்பு, 7 வருஷம் நீங்க ஜெயில பட்ட வேதனை, அந்த ஆளு இனி வர தன்னோட ஆயுள் முழுக்க அனுபவிக்கணும். தான் செஞ்ச கொலைய அவ வாயாலே ஒத்துக்கணும். பழி சுமந்து நிக்கிற உங்க மேல இருக்கிற அந்த களங்கத்தை தொடைக்கணும். இதுதான் என்னோட வேள்வி, இதுதான் என்னோட லட்சியம். ஐயா, நான் யாசகம் கேட்டு வந்தது என்னோட தேவைகளுக்காக இல்லையா. என்னோட லட்சிய பாதையில தடுமாற்றோன்னு என்னைக்காவது ஏற்படும் போது, நட பழகிற குழந்தை தடுமாறி விழும்போது தூக்கி விடுவோமே,
அது போல எனக்கு நீங்க கை கொடுக்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. ஐயா, கை கொடுப்பீங்களா ஐயா? நான் வரேன் ஐயா. அம்மாடி, நீ யாரு? உன் அப்பா அம்மா பேர் என்ன? எங்கிருந்து வர? ஐயா, என்ன பத்தி இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா என் மேல இருக்கிற அக்கறையில என் லட்சியத்தை நிறைவேற விடாம தடுத்துருவீங்க. நான் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற காலம் ஒரு நாள் நிச்சயமா வரும். அதுக்குள்ள நான் நினைச்சதை அடைஞ்சாகணும். ஹாய் ஸ்னேகா. நீங்க நான் யாருங்கிறத விட்டுரு. ஆனா நீ அந்த சித்தார்த்த மறந்துரு. அவன் நல்லவன் கிடையாது. அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? ஐயா, நான் வரேங்க ஐயா. சரிம்மா. வரேன் ஸ்னேகா. யார்ப்பா இந்த பொண்ணு? தெரியலையேம்மா.